ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்ன தோட்டம். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் முந்தின வீடியோவில் போட்டிருந்திருப்பேன். வெள்ளரிக்காய் பறித்தேன் அப்படின்னு 2 வெள்ளரிக்காய் பறித்தோம்ல, அதுதாங்க. இங்கே பாருங்கள், நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெள்ளரிக்காய் தான், ஆனால் பழுத்துட்டு இது கட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது நல்லா பழுத்துட்டு. ஆனால் அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டு பறித்து சாப்பிடும்போது என்ன அப்படின்னா பிஞ்சாக இருந்தது. அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ லைட்டாக மைல்டாக ஒரு புளிப்பு இருக்குது. நார்மலாக வெள்ளரிக்காய் பழுத்ததும் கொஞ்சம் ஒரு புளிப்பு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு அப்படின்னா, இதிலேருந்து விதை கிடச்சிட்டு நம்மளுக்கு. அதனால் நான் அந்த விதையை எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு போய் நல்லா காய வச்சு 2வது இதே மாதிரி உருண்டையாக வெள்ளரிக்காய் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட்டு அப்படி வெள்ளரிக்காய் தாங்க, பார்க்க இந்த கிர்னி பழம் மாதிரியே இருக்குது. சரி, இதை வெட்டி பார்க்கும், சின்ன காய் எப்படி இருக்குது, இதாவது பழுக்காமல் இருக்கான்னு பார்த்தா அதுவும் பழுத்துட்டு. ஆனால் டேஸ்ட்டு அப்படி ஒரிஜினல் வெள்ளரிக்காய் தாங்க, சைஸ் மட்டும் மாறி இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.